வெல்கம் டு எம்டில். நான் லக்ஷ்மி ரெபேக்கா. இளம் இந்தியர்கள் மத்தியில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிர்ச்சிகரமாக அதிகரிச்சுட்டு வருது. அது ஏன்? நம்ம இதயத்தை இளமையாக வச்சுக்க நம்ம என்ன செய்யலாம்? வாங்க கேட்கலாம் டாக்டர் தீபக் கிட்ட, கார்டியாலஜிஸ்ட், ஃபோர்டிஸ், பெங்களூர். ரொம்ப நன்றி எம்டில்ல கலந்துக்கிட்டதுக்கு. ப்ளீஸ் சொல்லுங்கள், ஆரோக்கியமான இதயம் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதயம் மிக முக்கியமான உடல் உறுப்பினம். பல காரணங்களால் இதயம் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் மற்ற உடல் உறுப்பினங்களுக்கு தேவையான அளவு ரத்தம் அல்லது ஆக்சிஜன் கிடைக்காது. இதனால் உறுப்பினங்கள் பாதிக்கக்கூடும். இந்தியர்கள் மத்தியில் எவ்வளோ காமனாக ஹார்ட் டிசீசஸ் இருக்கும்னு சொல்லுங்கள். இந்தியாவில் ஹார்ட் டிசீஸ் மிகவும் காமன். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தோராயிரமாக கணிச்சிருக்கிறது 2015 கிட்டத்தட்ட 640 லட்சம் மக்களுக்கு பலவிதமான ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடும். டாக்டர், நான் கேள்விப்பட்டதில் 4ல் 1 இந்தியர்கள் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களில் ஹார்ட் அட்டாக்னால் பாதிக்கப்படுற நிலையில் இருக்காங்க. நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்டாக சொல்லுங்கள், உங்கள் கிட்ட வரவங்களில் இளைஞர்கள் எவ்வளோ இருக்காங்க? ஆமாம், இது பயப்படக்கூடிய வேண்டிய ஒரு விஷயந்தான். இட் இஸ் சேட், ஆனால் உண்மை. நம் நாட்டு இளைஞர்களுக்கு இந்த வளர்ப்பெறக்கூடிய எக்கனாமியில், இந்த புது லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய நிறைய ப்ரெஷர், நிறைய ஸ்ட்ரெஸ், இது மட்டும் அல்லாத கூடாத பழக்கங்கள், புகையிலை பழக்கம், ஸ்மோக்கிங், இது மட்டும் அல்லாத அவருடைய ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கண்டிப்பாக இளைஞர்களுக்கு சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக், இதய நோய் வரக்கூடான வாய்ப்பை அதிகரிக்கிறது. இது இந்தியாவில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 26 வயது உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்கிட்ட ஹார்ட் அட்டாக்னு வந்தார். நான் பார்த்ததுலேயே யங்கஸ்ட் இவர் தான். 30லேருந்து 40 வயது உள்ள மனிதர்களுக்கு இது அதிர்ச்சிகரமாக அதிகமாக இருக்கிறது. ஒருவர் தான் இதயத்தை இளமையாக வச்சுக்க என்ன செய்யணும்? இது முக்கியமான கேள்வி. பாதிப்படைந்தோர் அல்லது பாதிப்புக்கு ஆளாகக்கூடும் நபர்கள் நிறைய இருந்தாலும் இதய நோயை தடுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மூலியமாக புகையிலை பழக்கத்தை நிப்பாட்டி, ஸ்மோக்கிங் நிப்பாட்டி, ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்து, நீங்கள் டயபெட்டிக்காக இருந்து, உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்து, ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் தேவையான மெடிக்கல் அட்வைஸ், அப்புறம் கைடன்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த எல்லா ப்ராப்ளமையும் குறைக்கலாம். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராதையும் தடுக்கலாம். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் கொடுத்தாரு டாக்டர் தீபக். நமக்கு ஆரோக்கியமான இதயம் எவ்வளோ முக்கியம்னு சொன்னார். அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னார். நன்றி எம்டில் பார்த்ததுக்காக. நன்றி டாக்டர். நன்றி.